சத்தா பச்சா ரொம்பவே ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு சிரிச்சு பார்த்த படம். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே ஒரு என்ஜாய் மூமெண்ட் தான். நம்ம 90s கிட்ல எல்லாமே இந்த ரெஸ்லிங் இருக்கு இல்லையா, எல்லாமே ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து இப்ப இந்த காலத்துல வந்து சண்டை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுதான் அங்க கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் படம் இந்த படம் தான். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட்லேருந்தே சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்தது படம் இந்த படம் தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல ரெஸ்லிங்லாம் நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஜான்சினா, அண்டர்டேக்கரு, கெயினு நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். சின்ன வயசுல வந்து நம்ம அதே மாதிரி ஸ்லோக்கெலாம் போட்டு விளாண்டுட்டு இருப்போம் வீட்டில். அது வந்து ஒரு ஐடியாஸாக எடுத்து வச்சு சின்ன வயசுலேருந்தே அந்த 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 ஃபைட்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த பசங்க வளருவானுங்க. நம்ம பல்டி படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதுல வந்து ரிலேஷன்ஸ், சித்தப்பா பையன் அப்படி இருக்கும். நல்லாவே இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்டத்துக்கு ஐ மீன் மல்யுத்தம் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. கேரளாவில் ஃபுல்லாக மல்யுத்தம் தான். அந்த மல்யுத்தத்துக்கு அடுத்தது வந்து ரெஸ்லிங் தான். அது ஒரு ரியல் ஃபைட்டு மாதிரி காட்டுறதுக்கோசரம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அவங்க அந்த மாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஐடியா பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. கேரளாவில் நம்ம தனியாக தெரியணும், நம்ம இதுவரையும் தெரியாமையே இருக்கிறோம், ரவுடிஸாக தான் இருக்கோம். நம்ம சர்பேட்டா பரம்பரையில் கூட அவர் வந்து பாக்ஸிங் வந்து கற்றுருவார். ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ரவுடிஸாக மாறிடுவாங்க. ரவுடிஸ் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் அப்படிலாம் போகாம அந்த ரெஸ்லிங்லேயே அந்த விளையாட்டுலேயே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி. ஆனா இந்த படத்தை தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல யாருமே போடவே இல்லை. படம் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். இது மோட்டிவேஷனாகவும் இருக்குது. நான் இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. ஏன் மலையாளத்தில் விட்டுருந்தாங்க, அப்போ வந்து கேரளாலலாம் நல்லா ஓடி இருக்கும் போல இது. இங்கெல்லாம் வந்து தமிழில் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அப்பயே வந்துருச்சு. அப்பயே விட்டுருந்தா வேற லெவலில் இந்த படம் ஹிட் ஆயிருக்கும். நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் இந்த தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்திருக்கோம். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் படம் தான். எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். நீங்கள் உங்கள் 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா பியூராக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. அந்த மாதிரி தான் ஒரு படம் இது. எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் ஒரு பிரதர்ஸ்குள்ள எப்படி இருக்கணும், அப்படிதான் போயிட்டு இருக்கும். அந்த டான்சிங் ரோஸ் மாதிரி ஒன்று வருவார் அவர். நம்ம ரெஸ்லிங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் பாருங்க, சில்வர் ஸ்டோன்னு ஏதோ ஒரு பேர் வரும்னு நினைக்கிறேன். மேபி தெரில எனக்கு. ஷான் மைக்கேலா சில்வர் ஸ்டோனான்னு தெரில. 2 பேர்த்துல அந்த ஸ்டைலில் வந்து வில்ல இருப்பார். அந்த வில்ல வந்து ஃபஸ்ட்டு வாய் சண்டை மூலியமாக தான் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூடிட்டே இருப்பார். அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸில் அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் அமையறதுங்க விட அவர் ஸ்கிரிப்டை நல்லா புரிஞ்சு கேரக்டரா உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி மலையாளிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்குள்ள போயிடுறாங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஓகே, ஸ்டோரியும் ஓகே, பட் அவங்க கேரக்டருக்குள்ள போயிடுறாங்க. கதை இதுதான், எனக்காக கதை நீங்க மாற்ற வேணாம், இந்த கதைக்குள்ள நான் உள்ள போயிடுறேன் அப்படிங்கிறது அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கு. அதனால தான் வாரத்துக்கு ஒரு படம் மலையாள படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு நம்ம மம்முட்டி வராரு. அந்த சீன்ஸ்லாம் அவருக்கு வயசே ஆகாதான்னு நாம் யோசிக்கிற அளவுக்கு தான் படமெல்லாம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒன்று வர்றாரு. அவர் தான் அந்த பசங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி. வேற லெவல் படம் தான். ஏன்னா நான் இந்த படத்தை வந்து மலையாளத்தில் மிஸ் பண்ணிட்டேன். தமிழில் வந்தப்ப நிறையா தேட்டர் வந்து எடுக்காம விட்டாங்க. மம்டி வந்துட்டு அப்ப இருந்தே ஒரு ஒரு தலை மாதிரி, எப்படி சொல்றது, நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி பெரிய தலை மாதிரி இருப்பாரு. சொல்லிட்டு இருப்பாங்க, பட் காட்ட மாட்டாங்க. கடைசியா கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க இவர் தான். நம்ம சங்கீதத்தில் எடுத்திருக்கனால ஃபுல்ஃபில்லாக நான் வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். இந்த வருஷம் எண்டில் இருந்தால் கூட இந்த படம் தான் பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன படம் வருதுன்னு தெரியல, பட் இந்த படம் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட் ஃபிலிம் நான் இதுவரையும் பார்த்த படம் இல்லை. போன வருஷம் வந்து நம்ம சிறை பார்த்தோம், அது பெஸ்ட் ஃபிலிமாக போயிடுச்சு. இந்த வருஷம் வந்து இந்த படம் தான் கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர். அது நம்ம பசுபதி, சர்பட்ட பரம்பரையில் பசுபதி இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடைசியாக உள்ள வருவார். நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆடியன்ஸ் வரது இல்லைன்னா ஆகுனா ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தால் அது ஆடியன்ஸ் வரமாட்டாங்க கண்டிப்பாக. நான் தமிழ் ஆளுங்க வந்து
வெறும் ரிலீஸை நம்பி வந்து தமிழ் ஆடியன்ஸை வந்து மாற்றலான்னு பார்க்குறாங்க. இப்போ மலையாளத்துலலாம் பாரு, புதுசு புதுசாக படம் எடுத்து விட்டு அவன் ஹிட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். லோக்கா இது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டுக்கிறீங்க ஏன்? அது புதுசாக ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறதுனால அந்த மாதிரி நம்மக்கிட்டே ஐடியாஸ்லாம் இருக்குது. பட் ஆகுனா 1001 கொண்டு வருவானுங்க, இதெல்லாம் கொண்டு வரானுங்க. அதை விட புதுசாகவே எடுக்கலாம்ல. அவனுங்களே யோசிக்கிறப்ப ஐ மீன் இருக்கிறதுலே சின்ன இண்டஸ்ட்ரி வந்து மலையாள இண்டஸ்ட்ரி தான். அவனுங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறப்ப நமக்கெல்லாம் கதைகள்லாம் சூப்பராகவே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு தேட்டர் சீன் வரும், அங்கேயே உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு சிரிச்சு சிரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ரீ ரிலீஸ் இல்லாமல் புது புது படங்களாக எடுங்க. புது புது படங்களாக எடுத்தாலும் போய் சப்போர்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே மலையாள படத்துக்கு பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை. பட் நம்ம கதைகள்லையும் சில நல்ல நல்ல கதைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரீ ரிலீஸ்னால அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வேற ஒன்று. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்லிங் பேஸ் பண்ணியா? ஃபுல்லாகவே நம்ம WWE ரெஸ்லிங் இது பேஸ் பண்ணி தான். நம்ம கெயினுக்கு முன்னாடி இருந்து அவங்க அப்பா அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கலேருந்து வந்திருப்பாங்க எல்லாமே. ஜாஃபாடி, ரீமிஸ்டரியோ, பட்டிஸ்டா, ட்ரிபிள் ஹெச், ஷான் மைக்கிள், புக்கட்டி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஜாஃபாடி எல்லாருமே வந்திருப்பாங்க உள்ள. இதெல்லாம் வேற லெவலுக்கு. அந்த டபிள்யூடபிள்யூஇல வந்து அந்த குர்டாங்கில் வந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த நம்ம ரெஸ்லிங் எப்படி பார்ப்போம், ஒரு ஜாலியாக இவனை அடித்து தூக்கி போட்டு மிதிக்கடா அப்படின்னு நம்ம மேலே அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு இருப்போம். அது மாதிரிலாம் நம்ம சின்ன வயசில் என்னென்ன என்ஜாய் பண்ணமோ அதை நம்ம இந்த வயசில் என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான்.